கோவே என்குணக் குன்றே குன்றா ஞானக் கொழுந்தேனே செழும்பாகே குளிர்ந்த மோனக் காவே மெய் அறிவின்ப மயமே என்றன் கண்ணே முக்கண் கொண்ட கரும்பே வானத்தேவே அத்தேவுக்கு தெளிய ஒண்ணா தெய்வமே வாடாமல் திகழ் சிற்போத பூவே அப்பூவில் ஒரு மனமே எங்கும் பூரணமாய் நிறைந்தருளும் புனிதத்தேவே. எல்லா உயிர்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் நீயே தலைவனாக இருக்கின்றாய். 8 குணங்களை கொண்டவனாக இருக்கின்றாய். குன்றா ஞானக் கொழுந்தேனாக இருக்கின்றாய். செழும் பாகாக இருக்கின்றாய். குளிர்ந்த தாமரை காடாக இருக்கின்றாய். சச்சிதானந்த மயமாக இருக்கின்றாய். என் கண்ணாக இருக்கின்றாய். 3 கண் கொண்ட கரும்பாக இருக்கின்றாய். வானவர்களுக்கெல்லாம் தேவமாக இருக்கின்றாய். அத்தேவர்களுக்கும் அறிய ஒண்ணாத அற்புத தனிப்பொருளாக இருக்கின்றாய். எப்பொழுதும் வாடாமல் அறிவு மலராக நீ மலர்ந்திருக்கின்றாய். உன்னுடைய மலரிலிருந்து தெய்வீக அறிவு மனம் கமழ்கின்றது. நீ எங்கும் பூரணமாக நிறைவாக நிறைந்து அருள் பாலித்து கொண்டே இருக்கின்ற புனிதனே என்று சுருக்கமாக இதற்கு பொழிப்புரை சொல்லலாம். இனி ஒவ்வொரு சொற்றொடராக காண்போம். கோவே என்று சொல்கின்றார். கோவே என்றால் மனிதர்களுக்கெல்லாம் தேவர்கள் தலைவர்கள் என்றால் அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யார்? தேவாதி தேவனாகிய மகாதேவன். இதற்கு பல பாடல்கள் தேவார திருவாசகத்தில் இருந்து சொல்லலாம். நமக்கு நேரம் இல்லை என்பதால் வேகமாக போகின்றோம். குணக்குன்றே, குன்று என்பது 3 குணங்களும் மாறி மாறி வந்தாலும் அசையாமல் இருப்பது. அது சத்வகுணத்திலேயே எப்பொழுதும் இருப்பது. ஆகவே குணக்குன்றே. குன்றெனும் ஞானம் எப்பொழுதும் குறையாமல் இருப்பது இறைநிலை. ஞானக் கொழுந்தேனே என்று சொல்லுகின்றார். ஞானம் என்பது வேதாந்தம், சமணம், பௌத்தம் போன்ற நூல்களில் ஓர் அறிவு நிலையாக மட்டும் காட்டப்படுகின்றது. ஆனால் தேவார திருவாசகங்களில், திருவருட்பாவில், சித்தர் நெறிகளில், சித்தர் நூல்களில் பார்த்தால் ஞானத்தை எப்பொழுதுமே அவர்கள் ஞான பொருள் என்று சொல்வார்கள், ஞானத்தேன் என்று சொல்வார்கள், ஞான அமுது என்று சொல்வார்கள். இந்த உடலில், இந்த மனதில் எந்த செயல்கள் ஏற்பட்டாலும் ஒன்றை ஒன்று பாதிக்கும். இன்றைய விஞ்ஞானம் அதை சைக்கோசோமேட்டிக் என்று சொல்லும். சைக்கோ என்றால் மனம், சோமா என்றால் உடல். உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது மனதை பாதிக்கும். காலிலே அடிபடுகின்றது என்றால், காயமாகின்றது என்றால் மனதிலே வலி ஏற்படும். மனதிலே ஒரு துக்கம் இருக்கின்றதென்றால் அது தலைவலியாக வெளிப்படும், அல்சராக வெளிப்படும். ஆக உடம்புக்கும் மனதுக்கும் அவ்வளவு ஒரு நெருங்கிய தொடர்பு. இதனை விஞ்ஞானிகள் எப்படி சொல்லுவார்கள் என்றால், ஃபிசிக்கல் சைக்கோ காம்ப்ளெக்ஸ், மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ், இரண்டும் ஒன்றேதான், 2 அடுக்குகள் கொண்ட ஒரே வீடு என்று சொல்வார்கள். ஆக சித்தர்கள் என்ன சொல்கின்றார்கள்? ஞானம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அதில் ஞானத்தேன் என்கின்ற ஒரு அமுதம் கண்டிப்பாக சுரக்கும் என்பார்கள். அந்த மரபுப்படி வள்ளல் பெருமான் இங்கே என்ன சொல்கின்றார்? ஞான கொழுந்தேனே. மலையில் இருக்கின்ற தேனை நாம் பார்த்திருக்கின்றோம். தேனீக்களால் புஷ்பங்களிலிருந்து, மலர்களிலிருந்து சேகரித்து கொண்டு வந்து ஒரு கூட்டிலே அடைக்கப்பட்ட தேன் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஞான கொழுந்தேன் நமக்கு தெரியாது. சித்தர்களுக்கு அவர்களுடைய தலை மத்தியில், நாக்கில் ஊறுவதனால் அந்த ஞானத்தினுடைய அடையாளமாக அவர்கள் என்ன வைத்து கொண்டிருக்கின்றார்கள்? ஞான கொழுந்தேனே என்று இறைவனையே அழைக்கின்றார்கள். இதனை சிவநீர் என்று சொல்வார்கள். இந்த சிவநீர் எங்கே சுரக்கும்? பிணியல் சுரப்பியில் சுரக்க வேண்டும். பிணியல் சுரப்பி என்பது ஆண் தன்மை கொண்டது, அகரம். பிட்யூட்டரி சுரப்பி என்பது பெண் தன்மை கொண்டது, உகரம். பிணியல் என்கின்ற சொல் எப்படி உற்பத்தியாகின்றது என்றால், பினிஸ் என்கின்ற ஆணுறுப்பின் அடிப்படையாக வேர்ச்சொல்லாக பிறந்தது பிணியல் சுரப்பி. ஆக ஆண் தன்மை, இறைநிலை, புருஷன். பிட் யுட்டரி, பிட் என்றால் பள்ளம், யுட்டரி என்றால் யுட்டரஸ், கர்ப்பப்பை என்று சொல்வார்கள். ஆக ஆண் தன்மையும் பெண் தன்மையும் மேல் மூலாதாரமாகிய புருவ மத்தியில் அருகருகே இருக்கின்றது, அந்த ஒரே மூளையில் இருக்கின்றது. இப்பொழுது அவற்றுக்கிடையே தொடர்பு இல்லை. அந்த பிணியல் சுரப்பியில் இருக்கின்ற அகரத்தை நாம் தொழிற்படச் செய்தால் அதில் இருக்கின்ற ஒரு திரவம் பிட்யூட்டரி சுரப்பிக்கு வந்து பிட்யூட்டரி சுரப்பிலிருந்து அண்ணாக்கில்
விழும். அந்த ஒரு துளி விழுந்தால் அதற்கு அமுதம் என்று பெயர், கற்பம் என்று பெயர். அது எப்படி இருக்கும் என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள். சிறப்பென்னும் செம்பொருள். சிறு அப்பு சிறப்பு. அப்பு என்றால் பழைய தமிழில் நீர், தண்ணீர் என்று பொருள். சிறு அப்பு என்றால் சிறு நீர். கீழ் மூலாதாரத்தில் இருக்கின்ற சிறுநீர் அல்ல, மேல் மூலாதாரத்தில் சிறப்பு என்னும் செம்பொருள் உண்டு. யார் ஒரு சித்தன் அதை உற்பத்தி செய்து கொள்ளுகின்றானோ அவன் அந்த சிவநீரை பருகுகின்றான். அந்த சிறுநீருக்கு பெயர்தான் அமுரி. தாரணை என்றால் சேகரிப்பது. யார் ஒருவன் உள்ளே ஊறுகின்ற சிவநீர் என்கின்ற அமுரியை தாரணை செய்து வைக்கின்றானோ அவனுடைய உடல் மாற்றம் பெறும், கற்பதேகமாக மாறிப்போகும். ஆக தேன் என்பது இங்கே உள்ளே ஊறுகின்ற சிவநீரை குறிக்கும். சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அகரம் என்பது வெண்மையானது, உகரம் என்பது மஞ்சளானது. வெண்மையும் மஞ்சளும் எப்பொழுது இணைந்தாலும் செம்மை பிறக்கும். அகரமும் உகரமும் கலந்தால் அங்கே சிகரம் என்கின்ற செம்பொருள் சிவநீர் கிடைக்கும். சிவநீர் என்றால் சிவந்த நீர். அது ஒரு துளி விழும். அந்த ஒரு துளி உள்ளே இருக்கின்ற சிதாகாசத்திலிருந்து பிறக்கும். வான் சிறப்பு என்ற 2வது அதிகாரத்தை வள்ளுவன் வைத்ததற்கு காரணம் இதுதான். முதல் அதிகாரத்திலே கடவுள் வாழ்த்தில் கடவுளை பற்றிய குணங்களை சொன்னார். 2வது பாடலிலே இறைவனுடைய வீடு எங்கே இருக்கின்றது? வான் என்கின்ற சிதாகாசம். சிதாகாசத்தில் என்ன இருக்கின்றது? வான் அல்லாது வேறு ஒன்று இல்லை என்னும் சிதாகாசம், சிற்சபை என்று வள்ளல் பெருமான் சொல்வார். ஆக வான் என்கின்ற சொல் சிற்சபையை குறிக்கும். அந்த சிற்சபையில் சிறு அப்பு, சிறு சிறு துளிகளாக மழை கொட்டும். அந்த மழை கொட்டினால் புறத்தே மழை வரும். இது எந்த ஞானியினுடைய வான் சிதாகாசத்திலிருந்து ஒரு துளி சிவநீர் விழுந்தாலும் புறத்திலே மழை வரும். வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில் இதை நாம் காணலாம். ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு கூட்டம் வந்தது. வள்ளல் பெருமானை பார்ப்பதற்காக ஒரு 50 பேர் வந்தார். ஐயா, கடந்த 3 ஆண்டுகளாக எங்கள் கிராமத்தில் மழை இல்லை. நீங்கள் பெரிய ஞானி, ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றார்கள். வள்ளல் பெருமான் என்ன செய்தார்? ஒரு திண்ணையிலே சென்று அமர்ந்து கொண்டார். அந்த கிணற்றிலிருந்து ஒரு வாளி தண்ணீரை மொண்டு வந்து என்னுடைய பாதங்களில் ஊற்றுங்கள் என்றார். அதே போல் அவர்கள் செய்தார்கள். அவர்களுடைய கிராமத்தில் மழை பெய்தது. தன்னுடைய புருவ மத்தியில் தன்னுடைய பிணியல் சுரப்பியிலிருந்து சிவநீர் சுரப்பதை அவர் எப்படி அவர்களுக்கு காட்ட முடியும்? மிரண்டு போவார்கள். ஆகவே இதை எப்படி புற நிகழ்ச்சியாக காட்டுகின்றார்? ஆக அனுபவத்தை புறத்தில் தான் காட்ட முடியும். ஆக ஒரு வாளி தண்ணீரை கிணற்றில் இருந்து கொண்டு வந்து என்னுடைய பாதங்களின் மேல் தெளியுங்கள் என்று சொன்னார். இந்த பாதம் என்ன? இறைவனுடைய திருவடியில் இருந்து சிறு அப்பு. இறைவனுடைய திருவடி என்பது சிற்சபை. அங்கே அதுதான் வான்மயமானது இறைவனுடைய திருவடி. அறிவுமயமானது வான். அறிவுள்ள ஆகாசத்திற்கு பெயர் சிதாகாசம், சிற்சபை என்று பொருள். இறைவனுடைய திருவடி அறிவுள்ள பொருளாக இருக்கின்றது, அறிவுள்ள ஆகாயமாக இருக்கின்றது. அந்த ஆகாயத்திலிருந்து சிறு துளி விழுகின்றது. அதுதான் உள்ளே விழுகின்றது, விழுந்து கொண்டே இருக்கின்றது ஞானிக்கு. அதை ஒரு ஞானி புறத்திலே மழையாக மாற்ற முடியும். இயல்பாக நடக்கும். பிண்டத்தில் என்ன நடக்கின்றதோ அது அண்டத்தில் நடக்கும். அண்டத்தில் என்ன நடக்கின்றதோ அது பிண்டத்தை பாதிக்கும் என்கின்ற நியாயப்படி வள்ளல் பெருமான் இதனை செய்து காட்டுவார். ஆக இங்கே தேனே என்றால் இறைவனுடைய சிவநீரை குறிக்கின்ற யோகச் சொல். செழும் பாகே. பாகு என்று சொன்னால் அது கடினமான திடப்பொருளாகவும் இருக்காது, நீர்மையான திரவப் பொருளாகவும் இருக்காது. இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பொருளாக இருக்கும். இப்படி ஒரு அமுதம் உண்டு. அடுத்தது குளிர்ந்த மோனக்காவே. குளிர்ந்த மோன என்றால் தோட்டம். இங்கே எதை குறிப்பிடுகின்றார் என்றால் நம்முடைய மரபு, தமிழ் மரபு அற்புதமான ஒரு சொல்லை கொடுக்கின்றது. கம்பராமாயணத்திலே கம்பன் சொல்லுகின்றான், அவனுக்கு கடவுள் ராமன்தான். அந்த ராமனை வர்ணிக்கின்ற பொழுது அவனுடைய மேனி கருப்பாக இருந்தாலும் எப்படி வர்ணிக்கின்றான்? ஆகாயத்திலே தோன்றிய செந்தாமரை காடே. கம்பராமாயணத்தை படித்த எனக்கு வடமொழி வால்மீகி ராமாயணத்தை கற்றுக் கொடுத்த அறிஞர் என்ன செய்தார்? இப்படி ஒரு சொல் வால்மீகத்தில் இல்லை. ஏன் கம்பன் இதை இப்படி பயன்படுத்துகின்றான்? அதுவும் எனக்கு தெரியவில்லை. கருமேனியனான ராமனை செந்தாமரை காடு என்று வர்ணிக்கின்றான். ஏன் அதைப்போல் செந்தாமரை காடு என்று வர்ணிக்கின்றான் என்று பார்த்தால் அவருக்கு விளங்கவில்லை.
திருவாசகத்தை படித்த பொழுது நான் அதிர்ந்து போனேன், ஆச்சரியப்பட்டு போனேன். இதே சொல்லை மணிவாசகனும் பயன்படுத்துகின்றான். கருமேனி கொண்டவன் நீலமேனி கொண்டவன் ராமன், கம்பனுடைய நாயகன். ஆனால் சிவன் சிவந்த செம்பவள மேனி கொண்டவன், அவனை வர்ணிக்கின்ற மாணிக்கவாசகர் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? செந்தாமரை காடடைய மேனியன், காடணைய மேனியன். அவரும் இறைவனை எப்படி வர்ணிக்கின்றார்? செந்தாமரை காடாக வர்ணிக்கின்றார். கம்பன் என்ன சொல்லுகின்றான்? வானத்தில் ஆகாயத்தில் இருக்கின்ற செந்தாமரை காடு என்று சொல்லுகின்றான். அதற்கு விளக்கத்தை வள்ளல் பெருமான் தான் நமக்கு கொடுக்கின்றார். எப்படி கொடுக்கின்றார் என்றால், தமிழ் மரபுப்படி மலர் என்பது உயிரை குறிக்கும். மலர்மிசை ஏகினான் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அல்லவா? மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே என்று மணிவாசகர் சொன்னதற்கு விளக்கம் கண்டோம் அல்லவா? ஆக மலர் என்றாலே உயிரை குறிக்கும். அது எப்படி என்றால், ஒரு சின்ன உதாரணம். மலர் என்கின்ற சொல் மகரமை இம்மன்ன கூட்டல் அலர் என்று பிரியும். அலர் என்றாலே மலர்தான், பூதான். திருப்பதிக்கு போகின்றீர்கள், கீழே இறங்கி வருகின்றீர்கள், அலர்மேல் மங்கை என்று ஒரு ஆலயம் இருக்கின்றது. அலர்மேல் மங்கை என்றால் மலரின் மேல் அமர்ந்திருக்கின்ற திருமகள் என்று பொருள். அலர் என்றாலே பூதான், புஷ்பந்தான். ஆனால் ஏன் மலர் என்று வைத்தார்கள்? மலர் என்றால் உயிரை மட்டும்தான் குறிக்கும். எங்கே மகரமை பூத்திருக்கின்றதோ அலர்ந்திருக்கின்றதோ அதற்கு பெயரே மலர். புறத்தில் தோட்டத்தில் இருப்பதெல்லாம் மலர்கள் அல்ல, அலர்கள். சரியா? அப்போ இம் என்கின்ற அந்த உயிர் பொருள் படைப்பு உயிரால் அது விகசிக்கப்பட வேண்டும். அப்பொழுது அது மலராகின்றது. மலர்மிசை ஏகினான். ஆத்மா கூம்பி இருக்கின்றவரை, மொக்காக இருக்கின்றவரை இறைவன் அங்கே நுழைய மாட்டான். மொக்காக இருக்கின்ற ஜீவன் மாசு நீங்கி விரிந்து ஆத்ம மலராக ஒளிமலராக விரிவடைகின்ற பொழுது இறைவன் அங்கே வந்து குடியிருப்பான். மலரின் மிசை, அதன் மேல் ஏகி சென்று உள்ளே சென்று அமர்ந்து கொள்வான். ஆக மலர் என்பது உயிர், செந்தாமரை வடிவம் கொண்டது. ஆக எல்லா மலர்கள் என்கின்ற உயிர்களினுடைய கூட்டுத் தொகுதிதான் இறைவன். பிரம்மமோ சிவமோ கடவுளோ இறைவனோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவனோ எந்த பெயரிட்டு நீங்கள் அழைத்தாலும் இறைவன் யார்? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று ஏன் நாம் வாழ்த்துகின்றோம்? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இறைவன். அந்த இறைவன் எந்த வடிவத்தில் இருக்கின்றான்? எல்லா உயிர்கள் வடிவாகவும் இருக்கின்றான், இல்லையா? ஆக முதல் இறைவனை வாழ்த்துகின்றோம். அவனுடைய தடத்தம் என்று சொல்வார்கள். அவன் எந்த பருநிலையில் இருக்கின்றான்? எல்லா உயிர்களாக எல்லா ஜீவர்களாக இருக்கின்றான். எல்லா ஜீவர்களுடைய கூட்டுத்தொகுதி தான் இறைவன். ஆக எல்லா ஜீவர்களினுடைய கூட்டுத்தொகுதி இறைவன் என்றால், ஒவ்வொரு ஜீவனும் ஒரு செந்தாமரை மலர் என்றால் அவன் எப்படி இருப்பான்? செந்தாமரை காடு தானே. அந்த உயிர் என்பது, ஆத்மா என்பது எப்பொழுதும் மௌனமாக இருக்கின்றது. ஆத்ம ஞானம் என்பது சொற்களால் அறியப்பட முடியாதது, மனம் வாக்குக்கு எட்டாதது. அங்கே அமைதிதான் உண்டு. ஆகவே இங்கே இறைவனை என்னவென்று அழைக்கின்றார்? மோனக்காவே, குளிர்ந்த மோனக்காவே. மனம் வரை வெப்பம் உண்டு, ஆனால் வேட்கை உண்டு. ஆனால் ஆத்மாவில் வேட்கை இல்லை. ஆத்ம சாட்சாத்காரம் கிடைத்த பிறகு, தன்னை ஒருவன் அணிந்த பிறகு அங்கே வெப்பு நிலை கிடையாது. குளிர்ந்த மோன காடாக, சிந்தாமரை காடாக இறைவன் திகழ்கின்றான். மெய் அறிவு இன்பமயமே, சச்சிதானந்தமே என்பதனுடைய தூய தமிழ் மொழிபெயர்ப்பை இங்கே ஐயா நமக்கு தருகின்றார். சத் என்பது மெய், அறிவு என்பது சித்து, இன்பம் என்பது ஆனந்தம். சச்சிதானந்தம் என்பதை மெய் அறிவு இன்பமயமே என்று அழகாக தூய தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கின்றார். ஆக சச்சிதானந்தமே. சரி, என்றும் உள்ளவனே, என்றும் அறிவு சொரூபமாக இருப்பவனே, என்றும் ஆனந்தமயமாக இருப்பவனே என்று அதற்கு நாம் பொருள் கொள்ளலாம். என்றன் கண்ணே, ஏற்கனவே கண்டோம். நம்முடைய கண்ணாக இருப்பவன், கண்ணில் ஒளியாக இருப்பவன் இறைவன்தான். இரண்டாவது ஒற்றைப்படையில் கண் என்று வந்தால் நெற்றிக்கண்ணை குறிக்கும். ஆக அந்த நெற்றிக்கண்ணில் இறைவன் இருந்து நமக்கு அருளமுதத்தை, அருள் அறிவை, அமுத கலையை வழங்குகின்றான். முக்கண் கொண்ட கரும்பே, ஏற்கனவே பார்த்தோம். முக்கு என்பது இந்த இடம், புருவ மத்தி. ஏன் அதற்கு முக்கு என்று சொல்லுகின்றார்கள்? ஒரு சாலையில் போகின்றீர்கள், ஒரு இடம் உங்களுக்கு தெரியவில்லை. புதிதாக வருகின்ற ஒரு நண்பரை கேட்கின்றீர்கள், ஐயா இந்த விலாசம் எங்கே இருக்கின்றது? அதா பாருங்க, அந்த முக்கு தெரியுதா? அங்கே இருக்கு. முக்கு என்றால்
3 பாதைகள் சந்திக்கின்ற ஒரு இடம் முக்கு. ஆக 3 பாதைகள் எங்கே சந்திக்கின்றது? காற்று என்று வருகின்ற பொழுது இடது நாசியில் வருவது இடதுகளை, வலது நாசியில் போவது பிங்களை அல்லது சூரியகளை, நடுநாடியில் போவது சுழிமுனை. ஆக இந்த 3ம் எங்கே சந்திக்கின்றது? நடுநாடி என்று சொல்லப்படுகின்ற புருவ மத்தியில் சந்திக்கின்றது. இது முக்கு. இடது கண் என்பது உகரக்கலை அல்லது இடகலை, வலது கண் என்பது அகரகலை அல்லது பிங்களை சூரியகலை, புருவமத்தி என்பது அக்னிகலை. இந்த 3 கலைகளும் எங்கே சந்திக்கின்றது? இந்த முக்கு கூடுதுறை. இதுதான் திரிவேணி சங்கமம். இந்த 3ம் இங்கே நமக்கு சேர்கின்றது. ஆக முக்கு என்பது எதை குறிக்கும்? புருவமத்தியை குறிக்கும். அதனால்தான் முக்கோணம் என்று நாம் சொல்வதை ஆதியிலே தமிழர்கள் எப்படி சொன்னால் முக்கோடு. 3 கோடுகளால் இணைந்தது முக்கோடு. ஒருவன் ஜீவசமாதி அடைய வேண்டும் என்றால் அவனுடைய உயிர்ப்பை, அவனுடைய உணர்வை அவன் எங்கே சென்று ஒடுக்கி கொள்ள வேண்டும்? புருவமத்தி என்கின்ற இந்த நெற்றிக்கண்ணில் தான் ஒடுக்கி கொள்ள முடியும். வேறு எங்கே ஒடுக்கி கொண்டாலும் அந்த உடலில் அந்த உயிர் தங்காது, 9 துவாரங்களின் வழியாக வெளியே போய்விடும். அதனால்தான் நம்மாழ்வார் என்கின்ற சடகோபன் வைகுண்டத்திற்கு சென்ற நாளை இப்பொழுது என்னவென்று கொண்டாடுகின்றோம்? வைகுண்ட ஏகாதசி என்று கொண்டாடுகின்றோம். ஆதியிலே வைணவ நூல்களை படித்து பாருங்கள். ஆதியிலே அந்த பண்டிகைக்கு பெயர் என்ன தெரியுங்களா? முக்கோடி திருவிழா. நம்மாழ்வார் என்கின்ற குரு தன்னுடைய உணர்வை முக்கோடி என்று சொல்லப்படுகின்ற புருவ மத்தியில் தன்னுடைய ஆத்மாவில் ஒடுங்கி கொண்டது. ஆக வைகுண்டம் எங்கே இருக்கின்றது? புருவ மத்தியில் தான் இருக்கின்றது. அதற்கு பெயர் முக்கோடி திருவிழா. நம்முடைய வீட்டிலே மரபுப்படி பார்த்தால் என்ன செய்வார்கள் என்றால், முதலில் ஒரு வீட்டை கட்டுகின்றவர்கள் ஒரு சுவற்றை கட்டி, வலது பக்கம் ஒரு சுவற்றை கட்டி, அதிலே ஒரு மாடம், முக்கோணம் போன்ற ஒரு பள்ளத்தை வைப்பார்கள். அதற்கு பெயர் மாடம். அந்த மாடத்திலே ஒரு விளக்கை ஏற்றுவார்கள். அதன் பிறகுதான் கட்டிடத்தை கட்டுவார்கள். இன்றைக்கு மாடம் கட்டுகின்ற பழக்கமே போனது. ஏன்? வீடு என்பது இந்த உடல்தான். இதில் மாடம் இங்கே இருக்கின்றது, புருவ மத்தியில் இருக்கின்றது. உள்ளே இருக்கின்ற விளக்கு என்பது நம்முடைய உயிராக எரிந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் வள்ளல் பெருமான் விளக்காக நமக்கு காட்டினார். விளக்கு நியாயம் என்பது மாடம்தான். ஆதியிலே தமிழ் மக்கள் என்ன செய்தார்கள்? காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் தெளித்து கோலம் போடுகின்ற பொழுது கோலம் எப்படி போட்டார்கள்? 3 கோடுகள் வரைந்தால் முக்கு, அவ்வளோதான். 4 கோடுகள், 5 கோடுகள், 10 கோடுகள், விதவிதமான கோலங்கள் எல்லாம் கிடையாது. 3 கோடுகள் முக்கு மாவினால் வரைவார்கள். அந்த மாவுக்கு என்ன பேர்? மொக்கு மாவு கிடையாது, முக்கு மாவு. அந்த முக்கு மாவினால் 3 கோடுகள் போட்டால் ஒரு முக்கு வரைந்தால் அங்கே கோயில் உண்டாகிவிட்டது. அந்த கோயிலுக்குள் ஒரு மலரை வைத்தால் அங்கே இறைவன் வந்து விட்டான். எந்த தீய சக்திகளும் அந்த வீட்டுக்கு உள்ளே நுழைய முடியாது. இது சக்கரம். இது சக்கரம் மிக வலிமையானது. ஆக வாழ்க்கை முறையே ஞானமாக இருந்தது தமிழ்நாட்டில். இன்றைக்கு அந்த மரபுகள் எல்லாம் அழிந்து போயின. அவற்றிற்கு பின்னால் இருந்த ஞானமும் அழிந்து போனது. ஐயா இங்கே என்ன சொல்றார்? முக்கன் கொண்ட கரும்பே. கரும்பு என்பதற்கு விளக்கம் பார்த்தோம். இறைவன் தான் கரும்பு, இறைவனுடைய சாறு தான் அமுதம். அந்த இறைவன் கொடுக்கின்ற சாற்றுக்கு பெயர் தான் சிவநீர். ஆக முக்கன் கொண்ட கரும்பே என்கின்றார். வானத்தேவே என்கின்றார். வானத்தேவே, வானம் என்பது சிற்சபை. அந்த சிற்சபையில் இருக்கின்ற தெய்வம் யார்? இறைவன். வானத்தேவே மகாதேவன். அத்தேவுக்கு தெளிய ஒன்னா. இந்த இடத்துல தேவு என்பது தேவர்களை குறிக்கும். தேவுக்கு தெளிய ஒன்னா தெய்வமே. தேவாதி தேவர்களுக்கும் இறைவனுடைய உருவம் தெரியாது, இறைவனை பற்றிய தன்மை தெரியாது. திருவண்ணாமலை புராணத்திலே என்ன சொல்கின்றார்கள்? நான் அடியை பார்க்கின்றேன், இறைவனுடைய திருவடியை பார்க்கின்றேன் என்று மால் பன்றி உருவம் கொண்டு பூமியை குடைந்து கொண்டே போகின்றார். அன்னப்பட்சி வரிவம் கொண்டு பிரமன் என்ன செய்கின்றான்? நான் முடியை தேடுகின்றேன் என்று மேலே போகின்றான். இருவரும் காணவில்லை. மால் பிரமன் காணா மன்னனே என்றெல்லாம் இறைவனை வாழ்த்தி பாடுகின்றார்கள் அல்லவா? இங்கே இன்னொரு கதையை சொல்வார்கள். என்ன அந்த கதை என்றால், பொதுவாக புராண கதைகளை நாம் சன்மார்க்கத்தில் சொல்வதில்லை, புரிந்து கொள்வதற்காக ஒரு கதையை சொல்கின்றேன். ஆதியிலே ஒரு தேவ அசுர யுத்தம் நடந்ததாம். அந்த யுத்தத்திலே ஒரு கட்டத்திலே தேவர்களுக்கு வலிவு குறைந்து சற்று சோர்வடைந்தார்களாம். அப்பொழுது இறைவனுடைய அருட்சக்தியாகிய உமையம்மையார் இறைவனிடம் சொல்லி அவர்களுக்கு கொஞ்சம் ஆற்றலை கொடுங்கள் என்றாராம். இவருடைய பார்வையாலேயே அவர்களுக்கு ஆற்றல் கொடுத்தாராம்.
அவர்கள் போரில் வென்று விட்டார்களாம். வெற்றி விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே மகாதேவன் போகின்றார். இவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை, அலட்சியம் செய்கின்றார்கள். ஒவ்வொரு தேவனும் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றான் என்றால், நான் தான் வெற்றிக்கு காரணம், நான் இத்தனை அசுரர்களை கொன்றேன் என்று வீர பிரதாபங்களை சுய பிரதாபங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இறைவனுக்கு கோபம் வருகின்றது. அவர் என்ன செய்கின்றார்கள் என்றால், என்னுடைய அருட்சக்தியால் வென்றவர்களே, நீங்கள் எவ்வளவு அற்பப்பதர்களாக இருக்கின்றீர்கள், நன்றி மறந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக என்ன செய்கின்றார் என்றால், ஒரு சிறு தெய்வமாக, ஒரு இயக்கனாக அங்கே செல்கின்றார். யட்சனாக செல்கின்றார். சென்று ஒரு சிறு துரும்பை எடுத்து ஒரு உருவத்தை படைக்கின்றார். அந்த அசுரர்களை எல்லாம் நீங்கள் வென்றது உண்மையானால் இந்த துரும்பிலிருந்து உற்பத்தியான இந்த ஜீவனை நீங்கள் அழித்து விடுங்கள் பார்க்கலாம் என்கிறார். யாராலும் முடியவில்லை. இந்திரன் முதற்கொண்டு எல்லோரும் திகைக்கின்றார்கள். யார் இந்த மனிதன்? ஒரு துரும்பை எல்லையற்ற ஆற்றல் கொண்ட ஒரு உருவமாக படைக்கின்ற பேராற்றல் கொண்டவனாக இருக்கின்ற இந்த மனிதன் யார் என்று அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று அந்த புராணம் சொல்லுகின்றது. ஆக தேவர்களுக்கும் தெளிய ஒன்னா மகாதேவன். இவ்வளவு புராண கதைகள் எல்லாம் வள்ளுவர் சொல்ல மாட்டார். விஞ்ஞானமாக, யோகமாக, ரத்தின சுருக்கமாக சொல்வார். அவர் என்ன சொல்கிறாரு? யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான், வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வானத்தில் இருக்கிற தேவர்கள் யான் எனது என்னும் செருக்கை அறுக்கவில்லை என்று பொருள் இல்லையா? அப்போ யான் எனது என்னும் செருக்கு அற்றால் எங்கே போக முடியும்? நேரடியாக சிற்சபைக்கு போய்விட முடியும். அருணகிரிநாதர் நமக்கு குமரகுருபுரம் என்ன சொல்லித் தருகின்றார்கள்? யான் எனது என்று அற்ற இடமே திருவடி. 36 தத்துவங்களை ஒவ்வொன்றா கடக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கஷ்டம். யான் எனது என்னும் செருக்கை மட்டும் நீங்கள் விட்டுவிடுங்கள். உடனடியாக நீங்கள் வான் என்று சொல்லப்படுகின்ற சிற்சபைக்கு நேரடியாக சென்று இறைவனுடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டு இறைவனுடன் கலந்து விடலாம், இறை பேரின்ப பெருவாழ்வை பெற்றுவிடலாம் என்பதுதான் அந்த ஞானிகள் நமக்கு காட்டுகின்ற எளிமையான பாதை. வாடாமல் திகழ் சிற்போத பூவே. பூ நமக்கு தெரியும். போதம் என்றால் பூ, சிற்போதம் என்றால் அறிவுமயமான பூ. அது வாடுவதே இல்லை. இப்படி இறைவனுக்கு மேலே செந்தாமரை காடு என்று பார்த்தோம். இங்கே இன்னொரு ஓமையை, அழகான ஓமையை கொடுக்கின்றார். வாடாமல் திகழ்கின்ற சிற்போத அறிவு வடிவமான பூவே என்று சொல்லுகின்றார்கள். இந்த பூவை பற்றி சித்தர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இந்த பாடலும் சித்தர்களினுடைய இறைச்சி பொருளை கொண்டது. சித்தர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அந்த ரசவாதத்திலே ஒரு கட்டத்திலே ஒரு பொன் மலர் போன்ற ஒரு வடிவம் தோன்றுமாம். பார்ப்பதற்கு அவ்வளவு பேரழகாக இருக்குமாம். அந்த பொன் மலர் தோன்றியது என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், அந்த இடத்தை சுற்றி அற்புதமான தெய்வீகமான மனம் தோன்றுமாம். பொன் மலர் நாற்றம் உடைத்து என்று சொல்வார்கள். பொன்மலர் நாற்றம் உடைத்து என்று சொல்வார்கள். அருணகிரிநாதரனுடைய புராணத்திலே கடைசி கட்டத்தில் என்ன வருகின்றது என்றால், அந்த மன்னனுக்கு கண் பார்வை போய்விடுகின்றது. கிளி வடிவமாக இவர் வானத்திற்கு சென்று இந்திரலோகத்தில் இருக்கின்ற பாரிஜாத பூவை கொண்டு வருகின்றார். இவர் வந்துவிட்டார் என்று அந்த மந்திரி சொல்வார். எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த பாரிஜாத பூ வருகின்ற பொழுதே 10 காத தொலைவுக்கு அதனுடைய மனம் இருக்கும் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு குறிப்பு அங்கே வரும். இது உண்மையா என்றால் ஓரளவுக்கு உண்மைதான். கடந்த 45 ஆண்டுகளாக இந்த யோக ஞான சாதனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நான் ஒரு சில தனிப்பட்ட அனுபவங்களையும் அடைந்திருக்கின்றேன். சொன்னால் சுயபுராணமாக போகும் என்று பயந்தேன். ஆனால் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் என்பதற்காக சொல்கின்றேன். ஒரு நண்பரனுடைய காரில் நானும் அவரும் பெங்களூருக்கு சென்றோம். பெங்களூரிலிருந்து ஒரு 20 கல் தொலைவில் ஒரு விவசாய வீட்டில், ஃபார்ம் ஹவுஸ் என்று சொல்வார், அந்த விவசாய வீட்டிலே ஒரு ஞானி தங்கி இருந்தார். அவரை பார்ப்பதற்காக நாங்கள் போகின்றோம். காலையில் 9 மணி. அந்த வண்டி போய்கொண்டிருக்கின்றது. அவர் ஓட்டிக்கொண்டு வருகின்றார். நான் பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். திடீரென்று எங்கிருந்தோ ஒரு தெய்வீகமான மனம். அப்படிப்பட்ட ஒரு மனத்தை நான் முகர்ந்ததே இல்லை, அறிந்ததே இல்லை. ஒரு 5 நிமிடம் இருக்கும். எனக்குத்தான் இப்படி ஏற்படுகின்றதா என்று ஒரு சந்தேகம் வந்தது. என்னுடைய நண்பர் கேட்டார், திடீர்னு ஏதோ ஒரு வாசனை வருதுங்களே, ரொம்ப நல்லா இருக்குது, பக்கத்தில் ஏதாவது தோட்டம் இருக்குதா பாருங்க. பொட்டல் காடு. எங்கிருந்து வந்தது?
ஒரு வினாடி அல்ல, 2 வினாடிகள் அல்ல, 5 நிமிடங்களாக அது தொடர்ந்தது. அதற்கு பிறகு மெதுவாக குறைந்து விட்டது. அந்த ஞானியை பார்த்துவிட்டு இரவு நாங்கள் 8 மணிக்கு திரும்புகின்றோம். மீண்டும் வருகின்ற பொழுது ஏதோ ஒரு இடத்தில் அந்த பொட்டல் வெளியில் நடுவே மீண்டும் ஒரு 5-6 நிமிடம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வாசனை வந்தது. ஆச்சரியமான வாசனை. அப்பொழுதும் அந்த நண்பர் கேட்டார், என்னங்க இது இப்படி துரத்துது நம்மளை? ஆக ஒரு மனிதனுடைய ஆத்மா வாசனையோ அல்லது துர்நாற்றமோ வீசக்கூடும். அவனுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் என்று ஞான நூல்கள் சொல்வது பொய்யல்ல. இது அனுபவித்தால்தான் தெரியும். இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? அப்பூவியலுரு மனமே, இறைவன் பொன்மலர் நாற்றம் கொண்டது. நாற்றம் என்றால் துர்நாற்றம் அல்ல. இன்றைய கருத்துப்படி நாற்றம் என்றால் நல்ல வாசனை. இறைவன் பொன்மலராக இருக்கின்றான். அந்த மலரில் நறுமணம் வீசுகின்றது. இந்த பொன்மலர் என்பதை சீன சித்தர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், உன்னுடைய புருவ மத்தியில் இந்த பூவை நீ விளைவித்து கொள்ள வேண்டும். அந்த பூவுக்கு பொன்மலருக்கு என்ன பெயர் அவர்கள் சொல்லுகின்றார்கள்? கோல்டன் ஃப்ளவர். த சீக்ரெட் ஆஃப் தி கோல்டன் ஃப்ளவர் என்று ஒரு நூலே இருக்கின்றது. அந்த நூலிலே இந்த வாசியோகத்தின் வழியாக எப்படி அந்த பொற்பூவை உற்பத்தி செய்து கொள்வது, எப்படி அந்த பொற்பூவிலிருந்து நறுமணத்தை நாம் முகர்ந்து அனுபவிப்பது என்றெல்லாம் மிக விளக்கமாக சீனாவின் சித்தர்கள் என்று அறியப்பட்ட தாவோயிஸ்ட் ஞானிகள் மிக விரிவாக நமக்கு எழுதியிருக்கின்றார்கள். அவற்றிற்கு இணையான அனுபவங்கள் நம்முடைய சித்தர் நூல்களிலும் உண்டு. வள்ளல் பெருமானுடைய அருட்பாவில் நிறைய உண்டு. அவற்றையெல்லாம் அன்பர்கள் தேடி ஒப்புமை பார்த்து இவற்றின் விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். அப்பூவில் ஒரு மனமே எங்கும் பூரணமாய் நிறைந்தருளும் புனிதத்தேவே. அந்த தெய்வீகமான மலரின் மனமாகவும் அவனே இருக்கின்றான். எல்லா இடங்களிலும் நிறைந்த பூரணப் பொருளாக இறைவன் இருந்து அருள்வாளிக்கின்றான். என் குணக்குன்றே என்று இறைவனை வர்ணிக்கின்றார். என் குணத்தான் என்று வள்ளுவன் சொல்லுவார். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று சொல்வார். இறைவனுக்கு 8 குணங்கள். என்ன அந்த 8 குணங்கள்? இறைவனே முழுமுதற் பொருளாக அகரநிலை பொருளாக இருக்கின்றான். இறைவன் வாளறிவன், எல்லாம் அறிந்தவன், அம்னீஷியன்ட், எல்லாம் வல்லவன், ஆம்னிபோட்டன்ட், எங்கும் எப்பொழுதும் இறைக்கின்றான். அவன் இரவாதவன் பிறவாதவன், இம்மார்டல் எட்டர்னல் பீயிங், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், படைத்தல் காத்தல் மறைத்தல் அருளல் அழித்தல் எல்லா 5 தொழில்களையும் அவனே செய்கின்றான். அவனே உலகத்து உயிர்களாகவும் உடலாகவும் பரிணமிக்கின்றான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பிங்கள நிகண்டு என்று ஒரு நிகண்டு இருக்கின்றது. அந்த நிகண்டிலே இறைவனுடைய 8 குணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பவமின்மை, பவம் என்றால் வினை, எப்பொழுதும் இயற்கையிலேயே வினையில்லாதவன் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். இரவு இன்மை, இறப்பிலி, அவனுக்கு இறப்பு கிடையாது. பற்றின்மை, இயல்பாகவே பற்றுகளிலிருந்து நீங்கியவன் என்று வள்ளலார் சொல்வார். பெயரின்மை, ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதார்க்கு 1000 திருநாமம் நாம் சூட்டுகின்றோம் நம்முடைய வசதிக்காக. இயற்கையில் அவனுக்கு பெயர் இல்லை. பெயர் என்பது அவனை கட்டுப்படுத்தும். ஆகவே பெயரற்றவன். உவமையின்மை, இதைத்தான் திருவள்ளுவர் நமக்கு எப்படி சொன்னார்? தனக்கு ஊமை இல்லாதான், தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கின்ற குரலிலே தனக்கு ஊமை இல்லாதான் என்று சொன்னார். ஒரு வினையின்மை, எந்த வினையும் அவனை கட்டுப்படுத்தாது, ஒட்டாது. வினை என்பது ஜடப்பொருள், இருண்ட பொருள். அவன் இருக்கின்ற இடத்தில் இருள் இருக்குமா? இருக்காது. குறைவில் அறிவுடைமை தான் வாளறிவு என்று சொன்னோம் இல்லையா? கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றால் துளாரினி. வாளறிவன் என்றால் ஒளிமயமான அறிவை கொண்டவன், பூரண அறிவை கொண்டவன். ஒரு வினாடியில் சகலத்தையும் அறிகின்ற ஆற்றல். ஒரு வினாடி கூட இல்லை, இறை பொழுதுவாங்க. அந்த இறை பொழுது என்பது நேனோ செகண்டெல்லாம் தாண்டி கொடானு கோடி நேனோ செகண்டில் 1. குறைவில் அறிவுடைமை. கோத்திரம் இன்மை, கோத்திரம் இன்மைன்னா எந்த பகுதிகளுக்கும் அவனை சேர்த்த முடியாது. இன்னாருக்குத்தான் சொந்தம், அதில் சொல்லவே முடியாது. இறைவன் இடத்தில் என் குணம் இவையே. ஆக 8 குணங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இறைவனுக்கு 1000 திருக்கல்யாண குணங்கள் என்பது வேதம். அதில் முக்கியமாக இந்த 8 குணங்களை சொல்வார்கள். இந்த எண் குணம் என்பதற்கு இன்னொரு பட்டியல் திருமூலர் சொல்வார். எண் என்றால் நம்பர், எண்ணிக்கை, எண். அதன்படி ஒரு பட்டியலை திருமூலர் நமக்கு கொடுப்பார்.
ஒன்று அவன் தானே, இரண்டு அவன் இன்னருள் என்று வரிசைப்படுத்துவார். உலக படைப்பு கிரமத்தை அவனே எப்படி 8 நிலைகளில் இருக்கின்றான் என்று எண்கணித வரிசைப்படி வள்ளல் திருமூலர் என்ன பண்ணுவார்? இறைவனை வர்ணிப்பார்.